ஒரு பணக்காரர் ஒருத்தர் ஒரு குருட்ட வந்தாராம். சுவாமி, என் மனசு ரொம்ப குழப்பமா இருக்குது. என்னை சுற்றி யாருமே உண்மையாகவே இல்லை. என் ஒய்ஃப் ஆகட்டும், என் குழந்தைங்களாகட்டும், என்கிட்ட வேலை பார்க்குறவங்களாகட்டும், யாருமே என்கிட்ட உண்மையாக இல்லை. எல்லாரும் என்னை சீட் பண்ணுறாங்க. இந்த உலகமே எனக்கு பிடிக்கல. என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாராம். உடனே குரு சிரிச்சுக்கிட்டே ஒரு கதை சொன்னாராம். ஒரு கிராமத்தில் 1000 கண்ணாடி இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருந்ததாம். அந்த ரூம்குள்ள ஒரு குழந்தை போகுது, உள்ளே விளையாடுது, அதை சுற்றி பார்க்குது. அதை சுற்றி 1000 கண்ணாடி இருக்கு இல்லையா? அந்த 1000 கண்ணாடியில் 1000 குழந்தைங்க தர்றாங்க. அந்த குழந்தை விளையாடுறாங்க. இந்த குழந்தை ஹாய் சொல்லுது, 1000 குழந்தை ஹாய் சொல்லுது. இந்த குழந்தை ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இந்த உலகத்துல ரொம்ப சந்தோஷமான இடம் அந்த வீடு தான். அந்த 1000 கண்ணாடி இருக்கக்கூடிய அந்த அறை தான் ரொம்ப சந்தோஷமான இடம்னு சொல்லி இந்த குழந்தை நம்புது. அதே இடத்துக்கு ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு கோபம் உள்ள ஒரு நபர் உள்ள போறாரு. அவரையும் பார்க்குறாரு. அவர் கோபமா கத்துறாரு. அந்த சுத்தி கண்ணாடி இருக்க 1000 பேரும் கத்துறாங்க. இவரை பார்த்து கத்துறாங்க. இவர் அவங்க அடிக்க போறாரு. 1000 பேர் அடிக்க வராங்க. இந்த உலகத்திலே மோசமான இடம் இதுதான் அப்படி வெளியே விட்டுட்டாராம். இடம் ஒண்ணுதான். யார் உள்ள போறோமோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த இடம் மாறுது. இதே மாதிரி தான் இந்த உலகமும் அந்த 1000 கண்ணாடி இருக்கிற ரூம் மாதிரி தான். நாம எப்படி அணுகிறோமோ அப்படித்தான் நமக்கு கிடைக்கும். சம்டைம் நம்ம அணுகிறது ஒரு ரீதியில் அணுகுனாலும் நெகட்டிவாக நமக்கு கிடைக்கும். அது அந்த வாய்ப்பும் நிறைய இருக்குது. இருந்தாலும் நம்ம நெகட்டிவ் எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு நம்மளை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ அவங்களெல்லாம் புறந்தள்ளிருங்க. அவங்களெல்லாம் கவனிக்கவே வெறுத்துரு. நீங்களும் மாத்துருங்க. நீங்க ஒதுக்கி வச்சிருங்க. நம்மளை யாரும் ஒதுக்கக்கூடாது. நீங்க அவளை ஒதுக்கிட்டு வெளியே வாங்க. இந்த உலகம் நிச்சயமாக சந்தோஷமானதாக இருக்கும்.